மீன் குழம்பு ரெடி. பிள்ளைங்களுக்கு சாதம் போட்டுட்டு நானும் சாப்பிட போகிறேங்க. பார்த்துட்டே இருங்க நீங்கள். இப்போ வந்து எப்படி கேட்பாங்க தெரியுமா? இப்போ பாருங்க, ஆரம்பிக்கிற பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோக்கி ஃபேமிலி விலாகு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த விலாகில் அப்படின்னா, நான் வந்து சால மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையிலேயே போயிட்டு சால மீன் 1 கிலோ வாங்கிட்டு, அதுக்கப்புறமா சங்கரா மீன் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்கள், இதுக்கு வந்து வாங்கிட்டு வந்தோடனே நானே க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புல இந்த தலை போட்டு வச்சேன்னா அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கும் மீன் குழம்புல தலை மீன் போட்டால், அதனால் மசாலா போட்டு தனியாக வச்சுட்டேம்மா. இப்போ மீன் குழம்பு எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் மிளகா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேம்மா. பாருங்கள், கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு. இப்போ வந்து நமக்கு இந்த மீன் குழம்ப தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டேன். இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகி வந்தோடனே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுகு, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் மீன் குழம்புக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாமா. வெங்காயத்துக்குள்ளேயே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம கரைச்சி வச்சு புளியை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணுமா. அப்போ தான் வந்து நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மீன் குழம்பு வந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நான் வந்து இன்றைக்கி மாங்காய் சேர்க்க போகிறேன். பிஞ்சு மாங்காய்ங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சோன்னா இப்போ சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மாங்காய் போட்டு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மீனையும் சேர்த்துடலாம். நான் 1 கிலோ சால மீன் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 1 கிலோவில் பாதி மீன் வந்து குழம்பு வச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கும் அந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ மாங்காய் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாங்காய்லாம் பாருங்கள் பாதி வெந்துருச்சு. இந்த மாதிரி பாதி வெந்துருச்சு மாங்காய். பார்த்திங்கன்னா சங்கரா மீன் வாங்கும்போது தேங்காய் பாறை ஒன்று கொடுத்தாங்க. தலை மட்டும் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதி துண்டெல்லாம் போட்டு வறுத்துட்டாங்க. இப்போ மீன் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம சால மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மாங்காய்லாம் பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு. அதே டைமில் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. மீன் குழம்பு ரெடி. இனிமேல் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சாதம் போட்டுட்டு நானும் சாப்பிட போகிறேங்க. இன்னும் காலையில் டிஃபன் எதுவும் பண்ணலை. பிள்ளைங்களும் பசியாக இருக்குது, எனக்குமே பசிக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். முக்கியமாக கடைக்கு எதுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால், பால் வாங்கிறதுக்காக நான் கடைக்கு போனேன். அப்படியே சர்க்கரை அப்போ தான் ஞாபகம் வந்தது. சரி சர்க்கரை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ சர்க்கரை வாங்கிட்டேன். எனக்கு சர்க்கரை ரொம்ப செலவாகுது. அதனால் ஒரு 1/2 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு, இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீ காஃபி குடிக்கும்போதெல்லாம் ஒரு 2 தொட்டு டீ காஃபியில் தொட்டு குடிப்பான். சரின்னு இது வாங்கிட்டேன். லோகிக்கும் அப்படியே 1-2 பிஸ்கெட் கொடுத்தா சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து உதிரியாக வந்து கிடச்சிது. அதனால் உதிரியாக வந்து அரசேர் வந்து 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தாங்க. சரி ஒரு அரசேர் வாங்கினா பூ கட்டி சாமி போடலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது மட்டும்தான், மீதி எதுவும் வாங்கலை. சும்மா பால் வாங்க போனேன், அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாமிக்கு பூ கட்டி போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி மல்லிகைப்பூ கட்டி சரமாக கட்டி போடலாம் அப்படின்னு. நான் தலையில் பூ வைக்கிறதுதாங்க. நான் தலையில் பூ வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு. ஏன் வைக்கிறது இல்லை அப்படின்னா, விருப்பம் இல்லை அப்படின்னு இல்லை. என் பையன் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டி என் பையன் வந்து உயிர் பொழைச்சது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் சொல்கிறது வந்து 2010 சொல்கிறேன். என் பையனை நான் வந்து இழந்துடுவேன் அப்படின்னு தான் நினச்சேன். அந்த கடவுள் புண்ணியத்தில் என் பையனை வந்து கடவுள் காப்பாற்றி கொடுத்தாருன்னு நான் எனக்கு விருப்பமானதுன்னா நான் இன்றைக்கும் விட்டுட்டேன். அதில் ஒன்று தான், நான் வந்து தலையில் பூ வைக்கிறதே கிடையாது. பூ வாங்க என் பொண்ணுக்கு இல்லை சாமிக்கு
இது இவங்க 2 பேருக்கு தான், கடவுளுக்கும் என் பொண்ணுக்கும் தான். என் பொண்ணுக்கு அவளும் ரொம்ப விருப்பமாக வச்சுக்க மாட்டாள். எதுனா ஃபங்க்ஷனு இந்த மாதிரி நல்ல நாள் அப்படி தான் பூ, அவளும் பெருசாக ஒன்றும் பூ வச்சுக்க மாட்டாள். அதனால சரி நானும் வைக்கிறது கிடையாது. எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் வந்து மல்லிகைப்பூ பிடிக்குங்க. எனக்கு வந்து முல்லைப்பூனா ரொம்ப பிடிக்கும். முல்லைப்பூவோட வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் முல்லைப்பூனா அப்படியே என்ன சொல்கிறது, இப்போ தான் முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். ரொம்பவும் எனக்கு முடி இருக்குது, தலைமுடி நிறையா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்லா ஓரளவுக்கு பின்னி போடுற வரைக்கும் முடி இருந்தது. சில இதில் மன வருத்தம், மன விரட்டி அதில் வந்து நான் முடியெல்லாம் கட் பண்ணிட்டேன். முடி கட் பண்ணிவிட்டு மாதம் முடியை கட் பண்ணிவிடுவேன். பூவும் வைக்கிறதில்ல. பெருசாக வந்து யாரும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வெளியே தெருவு போனால் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு மட்டும் வச்சுக்கிறது. அந்த மாதிரி மனசு வெறுத்து போய் ஆயிடுச்சு. நான் வந்து பூ வச்சு ஒரு 10 வருஷம் ஆயிட்டுன்னு வச்சிங்களேன். எதுவுமே நம்ம விருப்பப்பட்டாதான் இல்லைங்களா, நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா எதுவும் வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டோன்னா எடுத்தது தான் இல்லையா. அது மாதிரி அந்த பூ வந்து என் பையன் சொல்லுவான், அப்படிலாம் இல்லைம்மா வச்சுக்கம்மான்னு. என் பையன் ஒரு காலை இழந்ததுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஒரு அம்மாவை வந்து என் பையனோட காலை என்னால் காப்பாற்ற முடியல. அதனால பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து திருப்பி என் பையன் உயிரை வந்து எடுத்துடாமல் இருக்கணும். கடவுளே, எனக்கு விருப்பமானதெல்லாம் நான் சில விஷயம்லாம் நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறத இந்த மல்லிகைப்பூன்னு இல்லை, எந்த பூவுமே நான் வைக்க மாட்டேன் தலையில். அந்த மாதிரி என்ன பண்ணுறது, நமக்கு நம்ம குழந்தை முக்கியம். ஏன்னா அவன் வந்து 1.5 வருஷம் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவனை நான் காப்பாற்றி கொண்டு வரத்துக்குள்ள என்ன சொல்கிறது, எங்களோட சரீரம் ஒரு நைட்டும் இப்போ என்ன ஆகுமோ அப்போ என்ன ஆகுமோ அப்படின்னு எங்களுக்கு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய இழப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2010 என் பையனோட காலுன்னு வச்சிங்களேன். சொத்து சொகத்தை இழந்தா சம்பாரிச்சு வீட்டு எடுத்துக்கலாம், பிள்ளையோட வாழ்க்கை அப்படிங்கிறப்போ நான் நொந்து போயிட்டேங்க. என் பையன் உடம்பால் நொந்து போயிட்டான்னா நான் மனசால் நொந்து நூலாகி ஏதோ நடமாடிக்கிட்டு இருக்கோம். நான் இங்கே 2010 இந்த 13-14 வருஷமாக எனக்கு வந்து என்னோட சார்ந்த உறவுங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா பெத்த என்ன சொல்கிறேன்னா, என்னோட பெத்த அம்மா கூட இனிமேல் இவளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இவளால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. அதே மாதிரி தான் என் அம்மான்னு இல்லை, என்னோட தங்கச்சி, எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்கான். இவங்க எல்லாருமே சண்டை, முடிய பிடிச்சி சண்டை போட்டுக்கல, நீ நான் அப்படின்னு கெட்ட வார்த்தை பேசல, எதுவுமே கிடையாது. இனிமே ஏன்னா என் பையனை நான் 1.5 வருஷம் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்த நகை நட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்த்து என் பையனை கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பட்ட மரமாக அப்படியே நின்றுட்டேன். நான் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் என் பையனை இழக்கிற நிலைமைக்கு வந்தோன்னே, என் பையனுக்கு கால் எடுத்து ஒரு வாரமோ 10 நாளோ, நான் சொல்கிறது வந்து 2010 என் பையனுக்கு கால் எடுத்து ஒரு 10 நாளோ என்னவோ தெரியல, எங்கள் அம்மாவும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. அதோட இது வரைக்கும் ஆச்சு. எங்கள் அம்மா என்கிட்ட பேசுனது கிடையாது, ஃபோனில் பேசுனது கிடையாது, நேரில் பார்த்தது கிடையாது. நான் இப்படி ஒரு உறவு இருக்கேன், ஒரு வீட்டில் ஒரு தலை பொண்ணு இருக்குன்னே என்னை யாருமே நினைக்கல. என்னை தலை மூடுன மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சரி என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு, நம்ம பிள்ளைக்கும் இப்படி ஒரு நேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வெறும் தைரியத்தை மட்டும், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய தைரியசாலிலாம் இல்லை, இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை வந்து இந்த 14 வருஷமாக இந்த மனசில் வச்சு பூட்டி குமுறி ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. நான் ஏதாவது தப்பாக எதுனா பேசியிருந்தா உங்களை வந்து நான் பரிதாபம் தேடிக்கணும் அப்படின்னு இத்தனை வருஷம் இல்லாமல் என்னங்க இப்படி பேசுகிறீங்கன்னா, எனக்கு என்ன சொல்கிறது, வெளி உலகம் தெரியாத இந்த 14 வருஷமாக நானும் என் பிள்ளைங்களும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி
அப்படியே போயிட்டேன். அப்படியே என்ன சொல்கிறது, சில டைமு நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆக போகுது. நாங்கள் வேறு வீட்டில் இருக்கும் போது சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் இருக்கும் போது சொல்கிறேன், 2 நாள் 3 நாள் கூட கேட்டு பூட்டியே வச்சுருக்கோங்க. திறக்கவே மாட்டோம். வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அப்படியே சமைச்சி ஏதோ ஒன்று சமைச்சி சாப்பிட்டு அப்படியே எங்கள் காலத்தை நம்ம அப்படியே ஓட்டிட்டோம். இந்த வீட்டுக்கு வந்து தான் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு அளவுக்கு, அப்படியே ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஏதோ யாரென்னா பார்த்தா உதட்ட அளவில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பழகவே நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கேட்டால் என் பையனுக்கு சுத்தமாக, என் பையன் வந்து யாருக்கிட்டையுமே பேசி பழகினதே இல்லைங்க. அவனுக்கு 18 வயசுல அப்படி ஆச்சு. அவனுக்கு வந்து அவனுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. ஒரு ஒரு அம்மா, என்னோட தங்கச்சி கூட பிறந்தவங்க அம்மா மாமான்னு, சித்தி சித்தப்பா அப்படியே யாருன்னா வந்து போனால் தானே அவனுக்கு. யாரோ வராங்க வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வராங்க, பேசினாங்க கொண்டாங்க. யாரும் இல்லை. இன்னுமே இது தேராது. இதுக்கு வந்து வாழ்க்கையும் சரியாக அமையல, குடும்ப வாழ்க்கையும் சரியாக அமையல, பிள்ளைக்கும் இப்படி ஆயிடுச்சுன்னு எங்கள் அம்மா என்னை கை கழிட்டாங்க. எப்பயுமே எங்கள் உறவு கூட எப்படி தெரியுங்களா, நம்ம வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, நீ தேவையே இல்லை, உன்கிட்ட என்ன இருக்குது, என்னமே எதுவுமே கிடையாது அப்படின்னு என்னை உதறி தள்ளிட்டு, அதான் சொல்லுங்க, சண்டை வம்பு எதுவுமே கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா என் வாழ்க்கை நொடிச்சு போயிடுச்சு, என் பிள்ளையும் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு என்னை வந்து உதறி தள்ளிட்டு எங்கள் வரவே வேணாம். அவங்களுக்கு ஆதாயம் இல்லை. முன்னெல்லாம் வந்து அந்த 2010க்கு முன்னாடி சொல்கிறேன், அப்போல்லாம் வந்தாங்கன்னா அடுக்கடையாக என் வீட்டில் தான் இருப்பாங்க. என் தங்கச்சி, பெரிய தங்கச்சி அவ்வளோ வரமாட்டேன், என் சின்ன தங்கச்சி, என் தம்பி, எங்கள் அம்மா எல்லோரும் வருவாங்க. வந்தாங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க. வாரக்கணக்கு இல்லை, நாள் கணக்கு இல்லை, இங்கே தான் இருப்பாங்க. என் தம்பி வந்து உத்திரமேரூரில் இருக்கான், இங்கே தான் இருப்பாங்க, செய்வாங்க. நான் அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்த என்னோடய வாழ்க்கை, என் பையன் வந்து இப்படி ஆனதுனால என்னை விட்டுட்டு எங்கள் அம்மா கை கழுவிட்டு போனாங்க. பணம் இருந்தால் தான் நான் சொல்லுங்கள், துணை இருந்தால் தான் நான் சொல்லுங்கள். பணமும் நமக்கு வாழ்க்கை சரியாக அமையலன்னு வச்சுங்க. இந்த உலகம் இருக்குது பாருங்கள், நான் இந்த உலகத்தில் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து ரொம்ப கொடுமைங்க, ரொம்ப கொடுமையான உலகம் இது. என்ன அந்த மாதிரியெல்லாம் என் பையனை வச்சு ஏதோ இந்த அளவுக்கு ஏதோ மீண்டு அப்படியே தலை காட்டி வெளியே தெருப்போனால் தலை காட்டேன், அவ்வளோதான். சரிங்க, நான் ரொம்ப உங்களை வந்து அனுதாபம் தேடி நான் வீடியோவுக்கு இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என் மன ஆறுதலுக்கு தான் நான் இந்த மாதிரி பேசுகிறேன். என்னை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்களாம் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 10 நாள் 15 நாள் ஆகிடுது ஒரு வீடியோ போடுறதுக்கு. ஆனால் ஒரு சின்ன வீடியோ போடணுன்னா கூட எனக்கு வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பெருசாக என்ன பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லைங்க, என் பையனை நான் தான் குடிக்க வைக்கணும், வீட்டை நான் தான் பார்த்துக்கணும், வெளியே தெருவு நான் தான் போகணும், ஒரு ரேஷன் கடைக்கு நான் தான் போகணும், ஒரு காய்கறி வாங்க நான் தான் போகணும், ஒரு எங்கன்னா திடீர்னு ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை, என் பையன் வண்டி சொல்ல எக்ஸ்ட்ரா வீல் போட்ட வண்டி தான் என் பையன்கிட்ட இருக்குது, அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா எங்கேயாவது மெக்கானிக்கை தேடி எஞ்சி கூத்தாடி அவங்கள கூட்டிகிட்டு வந்து பார்க்கணும். ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி சொன்னால் தான் மெக்கானிக் வந்து பார்க்குறாங்க. என் பையனோட வண்டியை சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா வீல் போட்ட வண்டி என் பையன் வண்டி பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்கும்போது கண்டினியூவாக என்னால் வீடியோ போட முடியும். எனக்கும் பெரிய வீடியோ ஏதோ எப்போயாச்சும் போட்டாலும் டெய்லி ஒரு சின்ன வீடியோ கொடுத்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஒரு சிலரோட வாழ்க்கை கூட அப்படி தாங்க இருக்குது. நினைக்கிறதுலாம் என் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குன்னு இல்லை, அப்படி தான் நடந்துகிட்ருக்கு என் வாழ்க்கையில். நான் ஆசைப்படுறதெல்லாம் என்னென்னா, நம்ம வாழ்க்கை எப்படி ஆனாலும் பரவாயில்ல, எப்படியோ போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. ஆனால் என் பொண்ணு வாழ்க்கையும் என் பையன் வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும்னு தான் நான் இன்னமும் உடம்பு முடியலனாலும் ஓடணும், எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு இப்பயும் நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் வந்து ரொம்ப பேசிட்டேன். இந்த பூவை வந்து கட்டிடலாம். மல்லிகைப்பூ வாங்கும் போது ஃப்ரீயாக வந்து ரோஜா பூவும்
ஒரு 5-6 பூ கொடுத்துட்டாங்க ரெகுலராக வாங்கிறதுனால. வந்து பாருங்கள், பூவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிச்சிச்சு, மலர ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து நிறைய வந்து சின்ன வயசில் நிறைய வந்து பூ வந்து கட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பையனை போ போ இந்த ரோஜா பூ வேணும்ன்ட்டு கேட்குறான் பாருங்க. ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் லோக்கிக்கு. போ போ சாமிக்கு பூ கட்டுறோம் டே, போ. பூ வேணுமா உனக்கு? மல்லிகைப்பூவாக இருந்தால் சாப்பிட்ருவான், வாயிலே போட்டு சாப்பிட்ருவான். ரோஜா பூவாக இருந்தால் எடுத்துகிட்டு இந்த இதெல்லாம் பிச்சு போட்டுருவாங்க. எப்படி பார்க்குறான் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள். இப்போ வந்து எப்படி கேட்பான் தெரியுமா? கை பாருங்கள், ஆரம்பிக்கிறான் பாருங்கள். கையை வச்சு இப்படி இப்படி பண்ணுறதுக்கு தான் பாருங்க. நான் சொன்ன மாதிரி கேட்குறான் பார்த்தீங்க. வேணாண்டி, பூ கட்டணும் சாமிக்கு. சாமிக்கு கட்டலாம். சாமிக்கு பூ கட்டலாமா? கேட்கக்கூடாது, அடிப்பேன். அங்கே பாருங்க. ஐயோ, இதுக்கு தாங்க இவன் வந்து அந்த ரூமில் பையன் கூட இருக்கும்போது, என் பையன் கூட இருக்கும்போது நான் பூ கட்டுவேன்ப்பா. நல்ல வேலை போய் ஓரம் போய் படுத்துக்கிட்டாரு பாருங்கள். எவ்வளோ மலர்ந்து போயிடுச்சுங்க பூவு. நான் வந்து பால் வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு சரி அப்புறமா கட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பூவும் மலர ஆரம்பிச்சிச்சு. இதை கட்டிடலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறைய பூ கட்டியிருக்கேன். நிறைய வந்து பூ கட்டி ரொம்ப பழக்கமானதுனால கொஞ்சம் கடகடன்னு கட்டிடுவேன். மலரத்துக்கு முன்னாடி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மலர்ந்துருச்சுன்னா, இது அந்தளவுக்கு மலரல, ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் மலர்ந்துருச்சுன்னா கட்ட முடியாதுங்க பூ. நான் வந்து எனக்கு பூ கட்டுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அந்த கை வேலை செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன கையில் வந்து பூ கட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் என்ன கை வேலை செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பூவெல்லாம் வந்து நம்ம கட்டி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 10 பூ தான் இருக்குது, அதையும் கட்டி முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னாமா எனக்கு வந்து பூ கட்டுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து போச்சு பாருங்கள். நான் எப்பவுமே பூ வாங்கிட்டு வந்தேன்னா நல்லா மொட்டாக இருக்கும் போதே ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அப்படிலாம் கட்டி முடிச்சிடுவேன். இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பூவும் நல்லா மலர்ந்து போயிடுச்சு, பரவாயில்ல. ஒரு நல்ல இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு தண்ணி தெளித்து கேரி பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், காலையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா பார்க்குறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் மல்லிகைப்பூ. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பூ தான், ரொம்ப பெரிய பூ அப்படின்லாம் சொல்லிட முடியாது. பாருங்கள், சைஸே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூவாக தான் இருக்குது. அவ்வளோதாம்மா கட்டி முடிக்க போகிறோம் பூவெல்லாம். எனக்கு வந்து மல்லிகைப்பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே சாமிக்கு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, எப்பயுமே மல்லிகைப்பூ தான். நான் சாமந்தி அவ்வளோ வாங்க மாட்டேன். மல்லிகைப்பூ தான் வந்து வாசனையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சாமிக்கு போடும்போது நிறைவாக இருக்கும் மனசுக்கு. அவ்வளோதாம்மா, பூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் நம்ம. இதை வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூவெல்லாம் ஒரு 4-5 பூ கொடுத்தாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு பூ வந்து வச்சுக்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பூ கட்டி முடிச்சிட்டோம் நம்ம. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கமகமான ஒரு மல்லிகைப்பூ வாசனை பாருங்கள். நாளைக்கு காலையில் சாமிக்கு போடுறதுக்காக நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு தண்ணி தெளிச்சிட்டோம். அதனால் வந்து அப்படியே எடுத்து
அவ்வளோதான். இப்படியே நம்ம வந்து காற்று போகாமல் இப்படி நல்லா டைட்டாக கவரை வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து கட்டிடலாம். அவ்வளோதான், பூ கட்டியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த விளாகில் பார்த்தீங்கன்னாம்மா நான் வந்து கொஞ்சம் சாயந்தரமாக வந்து நான் பேசும்போது கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டேன். ஏன் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்தது, என் பையனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த 14 வருஷமாக நாங்கள் வந்து 4 செவத்துக்குள்ளேயே இருந்து ரொம்ப குமுறி, மனசு குமுறி, ரொம்ப மன அழுத்தமாக தான் ஆயிட்டேன் நான். இதுக்காகவே நான் வந்து யூடியூப் சேனலு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காகவே என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே இந்த யூடியூப் சேனல் வந்து நான் தொடங்கியிருக்கேன். இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து நான் பேசணும், மனசு விட்டு பேசணும், 4 பேர்கிட்ட பேசணும், இந்த யூடியூப் சேனலில் பேசணும் அப்படின்றதுக்காகவே இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். எனக்கு என்ன நடந்தது வாழ்க்கையிலன்னு சொல்லி இனி நான் வந்து இதை வந்து வீடியோவாக எடுத்து போடலாம், உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு மாதிரி மதியம் எமோஷனலாக ஆகிட்டேன். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் எமோஷனலாக பேசினதுனால யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்மா.